எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற நல்ல ஹெல்த்தியான கீரை கூட்டு, அதோட ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை. வாங்க இந்த ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாட் கீரை கூட்டு செய்ய முதல்ல பாசிப்பருப்பை வேக வைக்கணும். நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ப்ரெஷர் குக்கரில் போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசிலுக்கு வேக விடுங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு, எடுத்து வச்சிருங்க. நான் ஒரு கட்டு பசலைக்கீரை யூஸ் பண்ணுறேன். இலை மட்டும் எடுத்து கழுவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் பசலைக்கீரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கீரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 10 சின்ன வெங்காயம் நறுக்குனது போடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். 3 பச்சை மிளகாய் கீறினது, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு நறுக்கின பூண்டு, வெங்காயம் பொன்னிறமானதும் கீரையை போடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டதும் கீரை நிறைய தண்ணி விட்டுருக்கு. வேக வச்ச பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கூட்டு திக்காக இருக்கு, அதனால நான் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அடுப்பு குறைச்சி வச்சு சாஸ்பேனை மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கூட்டு பிரமாதமாக இருக்கு. சில பொருட்களை தாளிச்சு போட போகிறேன். தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனால் நெய் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிச்சதும் 2 பல்லு பூண்டு தோலோட தட்டி போடுறேன். 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை. இதை கீரை கூட்டு மேலே போட்டு சூடாக சாதத்தோட பரிமாறுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைக்காய் பயன்படுத்துகிறேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சீவுங்க. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப திக்காவும் கட் பண்ணலை, ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணலை. இந்த திக்னஸ் சரியா இருக்கும். நறுக்குன வாழைக்காயை தண்ணியில் போட்டு வைங்க. அப்போதான் வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து வறுவலுக்கான மசாலா செய்யலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள்,
1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சமா ஊத்துங்க. மசாலா இப்போ ரெடி. தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காய் ஸ்லைசஸ்ல மசாலாவை போட்டு கலந்து விடுங்க. ஒவ்வொரு வாழைக்காய் ஸ்லைசஸும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காயை வறுக்கணும். அகல பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது வறுவலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வாழைக்காய் துண்டுகளை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. வாழைக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, சரியாக ஃப்ரை ஆகாது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. இதை பேட்சஸில் ஃப்ரை பண்ணணும். 2 பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க. அடுத்து நான் சில பொருட்களை வறுத்து வாழைக்காயில் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. வாழைக்காய் வறுத்த பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதில் வறுத்த வாழைக்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காரசாரமான வாழைக்காய் ஃப்ரை இப்போ ரெடி. ரெண்டு அருமையான டிஷ்ஷஸ் ஒரு சிம்பிள் லஞ்ச் காம்போவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.